வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்களுடைய முதல் கட்ட பிரச்சார சுற்றுப்பயண விவரத்தை நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. இப்போது செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட்டும் வெளிவந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் 9, 10, 11, 12 இந்த 4 நாட்களுக்கான பிரச்சார விவரங்கள் இடம்பெற்றதில்ல. இப்போது செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 13, 14, 15, 16, 17 இந்த 5 நாட்களுக்கான அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சார பயண விவரம் வெளிவந்திருக்கு. தொடர் பிரச்சாரம் தான். அண்ணாமலை சொன்ன மாதிரி 9ஆம் தேதியில் தொடங்கி 21ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். அது வரைக்கும் அண்ணாமலை நான்ஸ்டாப் கேம்பெயின் பண்ணுவார் போல. இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட்டில் 13, 14, 15, 16, 17 இந்த 5 நாட்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. 13ஆம் தேதி என் தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறாரு. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை, இங்கெல்லாம் ராமநாதபுரம், இங்கே வந்து அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறாரு. என்னுடைய தொகுதி புதுக்கோட்டை. அண்ணாமலையை டெஃபினட்டாக பார்க்குறது கன்ஃபார்மு. கூட்டத்திலேருந்து எப்படியாவது அண்ணனை பார்த்துடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன். அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம் இங்கெல்லாம் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறாரு. இது 14. 15ஆம் தேதி டெல்டா பகுதிகளில் திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம், கும்பகோணத்துலலாம் அண்ணாமலையுடைய பரப்புரை இருக்குது. அடுத்து 16ஆம் தேதி ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களில் அண்ணாமலை பரப்புரை மேற்கொள்கிறார். அடுத்து 17ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே மொத்தம் 4 தொகுதிகளில் பாஜக போட்டிடுறாங்க. அந்த தொகுதிகள் எல்லாம் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறாரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, வெஸ்ட் பெங்காலில் பாஜக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. அதில் முக்கியமான தேர்தல் வாக்குறுதி என்னென்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு. பிஜேபி ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே பொது சிவில் சட்டத்தை வெஸ்ட் பெங்காலில் நடைமுறைப்படுத்துவோம், வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக அமித்ஷா கொடுத்துருக்காரு. அடுத்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும். இங்கே தமிழகத்தில் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்படுதில்ல, அது மாதிரி 3000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. அடுத்து 7th பே கமிஷன் 45 நாட்களில் அமல்படுத்தப்படும். 2021 தேர்தல் சமயத்தில் திமுக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், பெட்ரோல் டீசலுக்கு 5 ரூபா 4 ரூபா குறைப்போம், 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி ஒரு வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க. ஆனால் எந்த வாக்குறுதிக்கும் டைம் லிமிட் சொல்லலை. எப்போக்குள்ளே நிறைவேற்றுவோம் அப்படின்னு எதையுமே அவங்க சொல்லவே இல்லை. இந்த வாட்டியும் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளும் அப்படி தான் இருக்குது. இப்போக்குள்ளே இதெல்லாம் முடித்து காட்டுவோம் அப்படின்னு எந்த ஒரு கேரண்டியும் கொடுக்கல. ஆனால் பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க, 6 மாதத்தில் யூசிசி, 45 நாளில் 7th பே கமிஷன் அமல்படுத்தப்படும் அப்படின்னு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் லிமிட் கொடுத்தது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இது 2. அடுத்தது விஜய் நடித்த ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அது இணையத்தில் லீக் ஆகிடுச்சுங்க. படமே டோட்டலாக நேற்று சீனாக லீக் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மொத்த படமும் லீக் ஆகிடுச்சு. தாவேகா ஃபாலோவர்ஸு டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பீங்க, கரூர் ஸ்டாம்பேடு பிரச்சனையை கொடுத்தீங்க, பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து பேசி ஒரு ட்ரபிள் கொடுக்க பார்த்தீங்க, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடலை, இப்போ ஜனநாயகன் படத்தையே லீக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாஜக திமுக மேலே தாவேகா ஃபாலோவர்ஸு பழியை போட்டுக்கிருக்காங்க. சென்சார் போர்டெலாம் படத்தை லீக் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. படக்குழுவில் இருக்கக்கூடிய எடிட்டிங் டீமில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க மேபி படத்தை லீக் பண்ணியிருக்கலாம், யாருன்னு உறுதியாக சொல்ல முடியலை அப்படிங்கிறதான் இந்த திரைப்படங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்களே, திரைத்துறையில் இருக்காங்களே, அவங்களுடைய பாயிண்ட்ஸாக இருக்குது. இப்போ படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க, ஜனநாயகன் திரைப்படம் சம்மந்தப்பட்ட எந்த வீடியோக்களையும் யாரும் ஷேர் பண்ண வேண்டாம், யாரும் பார்க்க வேண்டாம், இப்போ படம் அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு படக்குழு இப்போ ஒரு வேண்டுகோளை முன் வச்சுருக்காங்க. இந்த 3 செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.